சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 30/3/2024 சனிக்கிழமை, பங்குனி மாதம் 17ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று இரவு 9:14 வரை, அனுஷம் நட்சத்திரம் இன்று இரவு 10:03 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்லது தங்களுடைய ஜீவன அமைப்புகளான வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் ஒரு புதிய முடிவினை அமுல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் இன்றைக்கு. இன்றும் நாளையும் 2 தினங்களும் சந்திராஷ்டிரமம். ஓய்வு நாட்களில் அந்த சந்திராஷ்டிரம தினங்கள் வருகிறது. ஐயா, சந்திராஷ்டிரமத்தில் ஏதாவது ஒரு சாதக பாதகங்கள் என்ன நடக்கும், ஒரு மாதிரியான கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் 11ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறதுனால பெரிய அளவில் அப்படி ஒன்றும் சோதனைகள் வராத ஒரு வழக்கமான இயல்பான நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, குடும்பத்தில் இவர் இப்படி பேசுகிறாரே, அவர் இப்படி பேசுகிறாரே, அல்லது பெரியவங்க இப்படி சொல்கிறாங்க, நம்ம வேறு மாதிரி ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறே, இல்லை அதை இவங்க எடுத்துக்குவாங்களா, இந்த மாதிரியான குழப்ப நிலைமைகள் இருக்குன்றதுனால குடும்பத்திலேயோ அல்லது வேலை, தொழில் போன்ற அமைப்புகளே, ஜீவன அமைப்புகளையோ எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் இன்றைக்கி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான இரட்டை மனநிலைமை இப்போது சந்திராஷ்டிரம நாளில் இருக்கும். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான சாதகமற்ற தன்மைகள் வராது. அதே நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல இன்றைக்கு மேஷராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளகிய மனசு வேண்டவே வேண்டாம். இவருக்கு உதவி செய்கிறேன், அவருக்கு உதவி செய்கிறேன், குறிப்பாக இவருக்காக போய் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், இவர் தரலைன்னா நான் பணம் தர்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக போய் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிலையில் இரத்த உறவுகளை விட்டு விலகியே இருக்கக்கூடிய 2 நாட்கள் இந்த நாட்கள்னு சொல்லுவேன். ஆகவே அனைத்திலுமே கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக, சந்திராஷ்டிரம நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல அமைஞ்சிருக்கு. அதை தவிர்த்து ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக 11ஆம் இடத்தில் இருப்பதும் ராசியில் குரு இருப்பதும் பெரிய கஷ்டங்கள் எதுவுமே மேஷராசிக்காரர்களுக்கு வந்துடாது அப்படிங்கிறத காட்டுது. அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு பெயர்ச்சி போன்ற அமைப்புகள் எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல இடத்தை, பணவரவு இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, கடந்த காலத்தில் ஒரு 2 வருஷமாக எதில் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நிலை மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அமைப்பாக, அதற்கான முதன்மை நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. எனவே எல்லா நிலைகளிலும் ஒரு துயரங்கள், துன்பங்கள் தீரக்கூடிய அமைப்பிற்கான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான நல்ல நாளாகவே இன்றைக்கும் நாளைக்கும் அமையும். அதே நேரத்தில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் தவிர்க்க வேண்டிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் யோகாதிபதியும் 2 பேருமே இன்றைக்கு வலிமையாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கு நட்புகளால் ஏதேனும் ஒரு நல்ல விதமான பலன்கள், சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அல்லது நண்பர் மூலமான ஒரு பொருளாதார உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான எண்ணங்களில் முயற்சிகள் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலேயே சுபத்துவமாக இருப்பது, தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது இன்னும் ஒரு மாத காலத்திற்கு எங்கெங்கெல்லாம் தோல்விகளை அடைந்தீர்களோ அந்த இடத்துலலாம் வெற்றிகளை ரிஷபராசிக்காரர்கள் அடையப் போகிறீர்கள் என்பதை காட்டுது. சமீப காலமாக இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தீங்க இல்லையா, எல்லாத்துலேயுமே நல்லா தான் பதில் சொல்லியிருக்கிறேன், ஆனால் எந்த விதமான சாதகமான பதிலும் வரமாட்டேங்குது, என்னை ஏன் செலக்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னே தெரியல, இந்த வேலை எனக்கு பிடிக்கும், நானும் சரியாகவே பதில் சொல்லியிருக்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று இடிக்குது, தடைபடுகிறது என்பது போன்ற ஒரு குழப்பத்தில் இருந்த இளைய பருவத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே தட்டி போன வேலை நல்லது தான், அதை விட ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்ற மாதிரியான ஒரு மனம் குளிர்வான சில விஷயங்கள் வேலை, தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு.
குறிப்பாக இரும்பு தொழில் பண்ணக்கூடிய வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு நல்ல லாபங்கள். இன்று 6 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில மாற்றங்களின் மூலமாக கடையை எடுத்து வைக்கிறதுக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய நல்ல பொருள் லாபம் வரக்கூடிய அமைப்பு, ஒரு கான்டாக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல வாங்கலாம், இந்த இடத்துல விற்கலாம் என்பது மாதிரியான ஒரு கான்டாக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இரும்பு தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது பழைய பொருட்களை வாங்கி விற்கக்கூடியவர்கள், கையில் ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய தொழில்கள் அமைப்புகளை கொண்டவர்கள் அனைவருக்குமே, அதாவது டெய்லர் மாதிரியானவர்கள், மெக்கானிக்கல் மாதிரியானவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய லாபங்கள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாளை ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். பெண்களுக்கு பணியிடங்களில் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை, வீட்டிலும் வேலை செய்கிறேன், வெளியிலேயும் வேலை செய்கிறேன், 2 பக்கமும் நான் தான் கடந்து அல்லாடுகிறேன் என்கின்ற எண்ணத்தில் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு வீட்டில் நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு விதமான நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய, அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கஷ்டங்கள் தீரக்கூடிய, நஷ்டங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த 1 மாதம் 2 மாதமாக இருந்து வந்த மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். புதன் வக்ர நிலையிலிருந்து அப்படியே ராசிநாதன் முன்னும் பின்னும் போய் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமை இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மாதத்திற்கு இவர் இப்படியும் அப்படியுமாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு நல்ல நிலையில் இருப்பார், ஒரு கெட்ட நிலையில் இருப்பார். இந்த மாதிரியான அமைப்புகளில் ராசிநாதன் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, 4 நாள் நல்லா இருக்கிறதும் 4 நாள் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. 4 நாளைக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நடக்கிறத பார்த்தா வேறு மாதிரியாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்களோடு கூடிய ஜிக்ஜாக் அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த மாதம் முழுவதுமே இது போன்ற அமைப்புகள் நீடிக்கக்கூடிய நிலையாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் சற்று குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு, லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக எங்கிருந்து பணம் வரணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அல்லது நானே உழைச்ச பணங்க எனக்கு மட்டும் வரணும், ஒரு ரியல் எஸ்டேட் மீடியேட்டர், வாங்கினவர் வாங்கிட்டாரு, விற்றவர் வித்துட்டார், ஆனால் என்ன இவர்கள் என்னுடைய நியாயமான பங்கு தொகையை இவர்கள் கவனிக்க தவறிவிட்டாங்க, கொடுக்கறதுக்கு தவறிட்டாங்க, அல்லது வேண்டுமென்றே கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இழுத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான பணம் வர வேண்டிய சூழலில் என்ன பண்ணுறது, அதை வசூலிக்கிறதுக்கு என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய, கையில் பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. 11ஆம் இடம் பொதுவாக மூத்தவர்களை குறிக்கக்கூடிய இடம், அண்ணன் அக்காள்களை குறிக்கக்கூடிய இடம். குடும்பத்தில் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, அல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆன அக்காள் தங்கைகளுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் கஷ்டங்கள் இருக்கின்றன, அதை எப்படி தீர்ப்பதுன்னு எல்லாருமே குடும்பத்தில் அல்லாடி கொண்டிருக்கிறோம் என்பது மாதிரியான குடும்ப நிம்மதிகள் இல்லாதவ அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் இப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் மேடான பகுதிகளில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், கிணற்று பாசனத்தை கிணற்று நீரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கிணற்று பாசன பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாய பெருமக்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல விதமான முன்னேற்றங்கள், பயிர் விளைச்சலில் கூடுதல் லாபங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் கடந்த 2 மாதமாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள், பணவரவு தடை போன்ற அனைத்தும் தீரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது மிதுனத்திற்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு உறுதி பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு. ராசிநாதனே ஒரு நிலையில் நீச்சமாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் அப்படி ஒன்றும் பெரிய தேய்வரை அமைப்புகளில் அவர் இல்லை. என்ன கிடைக்கும், ஒரு காம்ப்ரமைஸாக இப்படியே போய்கிட்டு இருந்த ஒரு நிலைமை, இப்படி பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணியே போய்கிட்டு இருக்க வேண்டியிருக்குது வாழ்க்கை என்கின்ற அமைப்பில் எவ்வளவு நாள் தான் பொறுத்து போகிறது என்கின்ற எண்ணங்களில் இருந்தவர்கள் ஒரு மாதிரியான துடிப்பாக மீறிவிடலாமா என்கின்ற ஒரு முடிவு நடவடிக்கைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு உறுதியான தகவல்கள் கிடைக்கக்கூடிய, மனமாற்றங்கள் சிலருக்கு ஏற்படுவதன் மூலமாக கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு தைரியம் கண்டிப்பாக பிறக்கும். கடந்த 1 வருஷமாக 2023ஆம் ஆண்டிலிருந்தே, அது பிறந்ததிலிருந்தே அஷ்டமச்சனியின் ஆதிக்கம் அப்படியே படிப்படியாக கடகராசிக்கு வந்துட்டதுனால எதுவுமே நன்றாக இல்லை என்கின்ற எண்ணத்தில் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன உறுதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக, எந்த வழிக்கு போகிறது, எந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும், யாரை தேர்ந்தெடுத்தால், எந்த வேலையை தேர்ந்தெடுத்தால், எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் என்பது போன்ற அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப இப்போது இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் மாறுதல் அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்குதுங்களே ஐயா, ராசிநாதன் இன்றைக்கு நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைந்திருக்கிறார் என்றாலும் கூட
10ஆம் இடத்துல குரு இருக்கிறது, தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறது. ஒரு வகையில் நம் முன்னோர் செய்த புண்ணியம் என்கின்ற அளவில் ஏதோ ஒரு வகையில் ஒரு வருமானம் வந்து, ஒரு பணவரவு வந்து இருக்கின்ற பிரச்சனைகளை தள்ளி தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. குடும்பத்தில் எந்த விதமான நல்ல மங்கள விஷயங்களும் நடக்கவே இல்லை என்பவர்களுக்கு இந்த வருஷம் வரைக்குமே எல்லாமே தள்ளி போகும். ஆனால் அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் என்கின்ற நம்பிக்கை கூட ஓரளவுக்கு வந்துடும். அதாவது என்ன இருந்தாலும் ஒரு நேரத்தில் கஷ்டங்கள், இன்னொரு நேரத்தில் கொஞ்சம் நம்ம நல்லா மன நிம்மதியாக இருக்கிறோம் என்பது மாதிரியான ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய விடுதலையும் விடிவுகளும் வரக்கூடிய யோக நாள். இன்றைக்கு நாளைக்கு சில விதமான ஒரு மாதிரியான மாற்றங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய சில தடைகள் நீடிக்கும் என்றாலும் கூட ஜூலை மாதத்திற்கு பிறகு அப்படியே அவைகள் நீங்கக்கூடிய அமைப்பிற்கான ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து நீங்கள் நடைபோடக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினருக்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு அல்லது எதிர்பாராத சிலருடைய ஒரு அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வயதிற்கேற்றார் மாதிரி தான் சில பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ராசி பலன் பகுதியில் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். இளையவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் திங்கட்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமைக்குள்ள அந்த 5 நாட்களில் நல்ல விதமான வேலைக்கான உறுதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு பயணம் செய்து போகக்கூடிய அமைப்பு அல்லது பயணத்தின் மீது ஆசை கொண்டவர்கள், ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிற காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பயணம் போய்கிட்டே சில வேலைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய வேலைகளை விரும்புபவர்களுக்கு அடுத்த வாரத்திலேயே அந்த பயணத்தின் அடிப்படையிலான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரு இடத்துல பணம் வந்து கொடுத்து வைத்திருக்கிறேன் அல்லது ஒரு நிலையில் அந்த பணம் போய் மாட்டிக்கிச்சு, அந்த பணத்தை திரும்ப வாங்குவது எப்படி என்கின்ற ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலைகளை வருமோ வராதோ. ஒரு நண்பருக்கு கொடுத்து உதவினேன், ஆனால் அவர் அதை என்ன பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. உண்மையில் நான் தான் அவரிடம் கடன் வாங்கியது போல கெஞ்ச வேண்டியிருக்கிறதே தவிர என்னை பற்றி அவர் கண்டுகொள்ளவே மாட்டேன் என்கிறார். இந்த மாதிரி உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் போய் மாட்டிக்கிட்டேனே என்பது மாதிரியான மனநிலைமைகள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்னொருவருடைய உதவியின் மூலமாக, நேரடியாக நீங்களே கேட்கறதுக்கு கூச்சப்படுறீங்க இல்லையா, இன்னொருத்தருடைய உதவியின் மூலமாக அந்த பணம் வருவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டு அதற்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கே ஒரு பாதியாவது அல்லது கால்வாசியாவது அந்த தொகை கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்று மதியம் 3 மணிக்கு பிறகு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பெரும்பாலான ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே திருமண உறுதிகள் இந்த வருஷத்திலே நடக்கிறது. இந்த வருஷம் ஆவணி மாதத்திற்குள்ளேயே, செப்டம்பர் மாதத்திற்குள்ளேயே யார் வந்து கணவர் மனைவி என்பது அடையாளம் தெரியக்கூடிய குடும்பமாக ஒருவர் இயங்கக்கூடிய அமைப்பிற்கு அத்தனையும் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். முதல் திருமணம் தோல்வியுற்று அல்லது குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மனைவி கணவன் பிரிவினையின் காரணமாக ஒரு ஈகோ காரணமாக பிரிஞ்சிருந்தவங்க எல்லாருமே திரும்ப ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள், குழந்தைக்காகவாவது சேர்ந்து வாழலாம், நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறதுனால குழந்தைகள் தான் பாதிக்கப்படுகிறது என்பதை ஒருவர் உணர்ந்து மற்றவரை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குடும்ப இணைவு நடக்கக்கூடிய நல்ல நாள் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் உங்களை பிடிக்கவில்லை என்று உங்களுக்கு பின்னால் குழிபறிக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள அப்படி ஒன்றும் பெரிய முயற்சியே இல்லாமல் தெய்வத்தின் துணை கண்டு நீங்கள் அப்படியே தவிர்க்க வேண்டிய, முறியடிக்க வேண்டிய, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்துல இன்றைக்கு சனி இருப்பது, 8ஆம் இடத்துல குரு இருப்பது, இந்த 2 நிலைகளும் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தவர்களுடைய பணம், ஒரு பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நஷ்டத்தை அனுபவித்தவங்க, ஜனவரி மாதம் பிறந்ததிலிருந்தே ஒரு 2 மாத காலமாக சரியாக இல்லை. யூக வணிகம், ஒரு மாதிரியான அமைப்புகள், பங்குச்சந்தை, இன்டர்நெட்டு போன்ற அமைப்புகளில், சமூக ஊடகங்களில் பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மே மாதத்திற்குள் பணம் திரும்ப கிடைப்பதற்கான அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 50-60 வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். எந்த மருத்துவத்தை பார்ப்பது என்றது தெரியாமல் இருக்கிறவங்க, ஆயுர்வேதம் போகலாமா, சித்தா போகலாமா அல்லது அலோபதியை பார்க்கலாமா என்பது போன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெரியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு அனைத்து நல்லவைகளும் அடையாளம் காட்டப்பட்டு அதன் மூலமாக நோய் தீரக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் போகக்கூடிய வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடு போன்ற இடங்களில், வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே வேலை தொழில் வாய்ப்புகள் நல்ல விதமாக வரக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றமுள்ள நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது.
பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த புத்திசாலிகளாக இருப்பீர்கள். ஒரு நிலையில் அறிவை மட்டுமே மூலதனமாக வைத்து பணத்தையோ இதையோ வைக்காமல் ஒரு வியாபாரம் பண்ணால் கூட அதுலேயும் ஒரு நாணயமாக நேர்மையாக இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு உங்களுடைய அறிவு அடுத்தவர்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய சில நிலைகள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஆண்களால் நிம்மதிகள் இருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு அண்ணன் தம்பியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அல்லது அப்பாவோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், அல்லது காதலன் கணவன் போன்ற உறவுகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தலையை பீய்த்து கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்த கன்னிராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே ஆண்களின் மூலமான சந்தோஷம் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. கன்னியினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் சனி ரெண்டுமே மிகப்பெரிய நல்ல யோக பலத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாள். அதைவிட கூடுதலாக 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் அப்படியே வெளியே கொண்டு வந்து மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நான் தான் உழைக்கிறேன், ஆனால் மற்றவர் பேர் எடுத்துகிட்டு போகிறார். என்னை வைத்து தான் அலுவலகமோ இந்த ஃபேக்ட்ரியோ இயங்குது, ஆனால் மேனேஜர் தான் பேர் எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி அவருடைய ஒரு ஷோ காட்டுகிறார் என்பது மாதிரியான ஒரு உள்ள குமுறலில் இருந்து கொண்டிருந்த தன்னுடைய திறமை வெளியே தெரியாத அளவிற்கு அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மாதிரியான ஒரு தோற்ற அமைப்புகளில் இருந்த துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுடைய விஸ்வரூபம் வெளியில் எல்லாருக்குமே தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலேயும் குறிப்பாக பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டு அவர்களின் மூலமான முரண்பாடுகள் கோபதாபங்கள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலேயே இப்போது இருக்கிறத விட ஒரு வேலை மாற்றம், அதாவது முதல்ல கசப்பாக தெரியும், அடாடா இந்த மாதிரியான வேலையை விட்டுறலாமா என்பது மாதிரியான சில சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அடுத்து நடக்கப் போவது நல்லது என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமீப காலங்களில் அப்படி ஒன்றும் பெரிய கோச்சார நிலைகளில் கஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வராது. அடுத்து வரப்போகின்ற மாற்றம் கூட 8ஆம் இடத்துல குரு பகவான் வந்தார் என்றாலும் கூட இயற்கை சுவரான உங்களுடைய சுக்கிரனுடைய வீட்டில் தான் அவர் 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் குரு பயிற்சி வரப்போகிறது. 8ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய குரு ஏதாவது நெகட்டிவை கொடுத்துருவாரோ என்று பயந்தீர்களே, ஆனால் கண்டிப்பாக கிடையாது. தனவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம், தொழில் மாற்றங்களை நல்ல விதமாக மாற்றி அதன் மூலமாக இப்போது இருக்கின்ற வருமானத்தை ரெட்டிப்பாக ஆக்கக்கூடிய சில நிலை மாற்றங்கள் தான் இப்போது நடக்கிறது. ஆகவே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஓரிரு வருடங்களுக்கு கோச்சார ரீதியாக நம்ம நல்லா தான் இருப்போம். பிறந்த ஜாதக அமைப்பின்படி தசாபக்தி அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் கை கொடுத்தா இதை விட டாப்பாக இருக்க முடியும் என்கின்ற மனோதிடம், நம்பிக்கை, மாற்றங்களுக்காக தயாராகக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. காய்கறி, பழம், திரவம் போன்ற சம்பந்தப்பட்ட அல்லது அன்றாடம் அழியக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து ரொம்ப நல்ல நாள் ஆரம்பிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய சிறப்பு நாள். 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்லவைகள், அதாவது முயற்சிகளுக்கு பிறகு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நம்ம ஒன்றும் சோம்பலாக இருக்க போகிறதில்ல. பொதுவாகவே கொஞ்சம் கோபக்காரர்களாக இருந்தாலும் துடிதுடிப்பானவர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பீர்கள். நேர்மை உங்களுடைய சொத்தாக இருக்கும். நான் எதுவாக இருந்தாலும் முதுகில் குத்த மாட்டேன், அவரிடம் நேருக்கு நேராக சொல்லிடுவேன். உன்னை எனக்கு பிடிக்கலையா அப்படின்றத நேருக்கு நேரே சொல்கிறது விருச்சிக ராசியோட குணம். எல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீ எனக்கு சரியாக தெரியவில்லை அப்படின்ற மாதிரி முகத்திற்கு நேரே உண்மையை பட்டுன்னு உடச்சிடுவீங்க. இந்த மாதிரியான குணமுள்ளவர்கள் என்றைக்கே தோற்க மாட்டார்கள் என்கின்ற அமைப்புகளை பரம்பொருள் உங்களை என்றைக்கும் கைவிடாது என்பதை நீங்கள் என்றைக்கு உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு நிலையில் தோற்று போய்விடுவோமோ என்கின்ற கலக்கங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலிருந்து நடைபெறக்கூடிய சில மாற்றங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். வீடு வாகன விஷயத்தில் சிக்கல் இருக்கிறவங்க, சமீப காலத்தில் வருமானம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, வாடகை கூட கட்ட முடியல, ரொம்ப முக்கியமாக இஎம்ஐன்னு சொல்லப்படக்கூடிய இந்த வீட்டு தவணையை 2-3 மாதமாக கட்டலை, என்ன பொருளாதார பிரச்சனை இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இந்த மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் மொத்தமாக வருமானம் வருவதற்கான அடிப்படை அம்சங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த முதன்மை நாளாக இந்த நாள் அமையும். இந்த ஒரு வாரத்திலேயே பணம் முழுவதுமாக வரக்கூடிய முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பொதுவாகவே கடன்கள் பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லலாம். அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சிறிது நாட்கள் நீடித்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள் என்பதையும் உறுதிப்படுத்தக்கூடிய சில அமைப்புகள் இன்றைக்கு இருக்கும்.
மதியம் 3 மணிக்கு பிறகு சிலருக்கு சில மருத்துவ அமைப்புகள், மருத்துவ செலவுகள், வீட்டில் யாராவது ஒருவருக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்கின்ற ஒரு சிறிய செலவுகள் இருந்தாலும் கூட அதை சரிக்கட்டும் விதமாகவே வருமானம் இந்த வாரத்திற்குள்ளேயே நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கோபங்கள் தணியக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். கடந்த காலத்தில் கணவர் பேர், குழந்தைகள் பேர், படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் மாறி குழந்தைகள் நன்றாக படிக்கும், கணவருக்கும் வேலை ஒரு ஸ்திரமாக கிடைச்சிரும் என்பது மாதிரியான குடும்ப நம்பிக்கைகள், கவலைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு சிறிய அளவு முயற்சியின் மூலமாகவே பெரிய அளவு சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு, பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது இந்த வாரம் முழுக்கவே நீடிக்கக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போலவே அமையும். 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் 2 பேரும் பாவர்களும் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பாவர்கள் 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தால் கோட்சார ரீதியாக நல்ல விதமான பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விதி. அதுவும் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் சகோதரர்களின் மூலமான சண்டை சச்சரவுகள் இருந்தவர்கள், அக்கா தம்பி, அண்ணன் அக்காள், இது போன்ற அமைப்புகளில் ஒரு நல்ல விதமான தன்மைகளே நடக்கலையே, இவர்களோடு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தவங்க அவங்களுடைய அனுமதி, கையெழுத்து போன்றவைகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அவர்கள் இசைவு தெரிவிக்கக்கூடிய, பரவாயில்லை நம்ம தம்பி தான், நம்ம அண்ணன் தான், நம்ம அக்கா தான், நம்ம தங்கச்சி தான் என்பது மாதிரியான இதில் கையெழுத்து போடுறேன் அல்லது இந்த மாதிரியான ஒப்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் என்பது மாதிரியான அவர்களுடைய மனமாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அந்தஸ்து கௌரவம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். கடந்த ஒரு 4-5 வருடங்களாகவே உங்களை மதிக்காதவங்க கூட இப்போது உங்களிடம் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலை மாற்றங்கள், உங்களை சுற்றி ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை கவனித்து உங்களை மறுபடியும் மதிக்க தொடங்குகின்ற ஒரு நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்லலாம். இன்றிலிருந்தே இந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நமக்கும் ஒரு நிலையில் புரியும், அதாவது மனிதனுக்கு மரியாதை இங்கே இல்லை, மனிதனை கைவில் வைத்திருக்கக்கூடிய சில பல அமைப்புகளில் அவனுடைய வேலை, தொழில், பணம் போன்றவைகளில் தான் இங்கே மதிப்பு மரியாதைகள் இருக்கிறது என்பது மாதிரியான நம்மை சுற்றி இருக்கிறவர்களை உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. பெண்கள் அனைவருக்கும் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும். இதுவரை குடும்பம் அமையாதவர்களுக்கு, அதாவது ஒரு மாதிரியான எதிர்பார்ப்புகளுடன் கூடி அப்படியே திருமணத்தை தள்ளி தள்ளி போட்டுட்டு வந்தவங்களுக்கு, இந்த மாதிரி வேலையில் இருக்கணும், இந்த மாதிரி அழகானவராக இருக்கணும், அல்லது இந்த மாதிரியான தொழில்துறையோடு இருக்கணும், நல்ல வருமானம் உள்ளவராக இருக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்களில் வருமானத்தின் காரணமாக திருமணத்தை, வரனை தள்ளி தள்ளி போட்டு கொண்டவர்களுக்கு கூட நல்ல விதமான உங்களுக்கு பிடித்தமான, அப்படியே நீங்கள் நினைத்தாற் போல நல்ல வரன்கள் அமையக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடந்த 5 வருஷமாகவே போராட்டத்தில் இருந்தவங்க, குறிப்பாக கடந்த 3 வருடங்களில் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நம்பிக்கையை கூட இழந்துட்டேங்க, எது போனாலும் போகலாம், நம்பிக்கை போகக்கூடாது, ஆனால் அப்படிப்பட்ட நம்பிக்கை கூட எனக்கு போயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு 40 வயது தாண்டி 50 வயதுகளில் இருக்கக்கூடிய நடுத்தர வயது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்பட்டு விடலை, நீங்கள் எதையும் திரும்ப கொண்டு வந்துட முடியும், மீண்டும் நீங்கள் சாதிக்க முடியும் என்கின்ற மன தைரியம், மனோபலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்கள் இன்றைக்கு கணவர் மற்றும் குழந்தைகளிடம் நல்ல விதமான மாற்றங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக, அதை அப்படியே நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு நிலையில் பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாமல், புகுந்த வீட்டிலையும் அதை சமாளிக்க முடியாமல் இருக்கக்கூடிய, 2 பக்கமும் அடி வாங்கி இருக்கக்கூடிய சகோதரிகள் அனைவருக்குமே இன்றைக்கு 2 பக்கத்திலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே மாமன் மச்சான்களுடைய தயவுகள் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். மனைவி வழி உறவினர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு, ஏற்கனவே அவங்ககிட்ட பணம் வாங்கினவங்க, ஏற்கனவே அவங்களுக்கு வேலை தொழில் ரீதியாக சில சச்சரவுகள் இருந்தவர்கள் எல்லோருக்கும் சுமூக தீர்வுகள் வர ஆரம்பிக்கின்ற நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுடைய மனக்கவலைகள், குழப்பங்கள் அத்தனையும் விலக ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது.
60 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே அந்தந்த வயதிற்கேற்ப இதுவரை இல்லாத அளவிற்கு தொழில் வியாபாரம் போன்றவைகள் சிறப்பாக நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கனரக இயந்திரங்களை இயக்கக்கூடியவர்கள் சிறிய ஒரே ஒரு தறி மட்டும் வச்சிருக்கிறேன் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு நூல் சார்ந்த விஷயங்கள் பனியன் தொழில் சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கடந்த 2-3 வருஷமாக கிணத்துல போட்ட கல் மாதிரி கடந்தது இல்லையா வியாபாரம் தொழில் எல்லாம், அது எல்லாமே இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக பணம் வரக்கூடிய சூழல், வளர்ச்சிக்கான கடனை வாங்கக்கூடிய சூழல், ஒரு தொழிலுக்கு யாரும் உதவ முடியாமல் இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இனிமேல் படிப்படியாக தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்கும், இவரும் உதவுவார் நாமும் திருப்பி கொடுக்க முடியும் என்கின்ற குழப்பங்கள் தீரக்கூடிய நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சுற்றி இருக்கிறவங்க யாருமே நம்ம மனசை புரிஞ்சிக்காமல் நம்முடைய பொருளாதார நிலைமைகளை புரிஞ்சிக்காமல் அவங்க சொல்கிறது தான் சரி என்பதை வாதாடுவதை கேட்டு மனதிற்குள்ளேயே புழுக்கம் மற்றும் கோபத்தை வெளிப்படையாக காட்டக்கூடிய அமைப்பு. குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், வெளியில் வேலை தொழில் அமைப்புகளில் நம்ம கூட சேர்ந்து பணி செய்கிறவங்க அல்லது நமக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், நமக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் அனைவருமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களை முழுமையாகவே புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் உண்மையாக உழைக்கக்கூடிய எதிலும் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் சோர்வுகள் மெல்ல மெல்ல தலைகாட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற கிரக அமைப்புகளின் மூலமாக காலையில் நடந்த எல்லாத்தையும் சாயந்தரம் நீங்கள் சமாளிச்சுக்கிற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசியில் செவ்வாய் இருப்பது என்பது ஒரு நிலையில் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் கண்டிப்பாக வந்துவிடும். ஆகவே சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை விடலாமா அல்லது தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது வியாபாரத்தில் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாமா, புதிய கிளை ஆரம்பிக்கலாமா, இவருக்கு கடன் கொடுக்கலாமா, இவர்கிட்ட கடன் வாங்கலாமா, அல்லது வாழ்க்கையில் வீட்டில் கூட இந்த விஷயத்தை இப்படி செய்யலாமா, பையனுக்கு இப்படி செய்யலாமா, மகளுக்கு இப்படி செய்யலாமா, மனைவிக்கு இப்படி செய்யலாமா என்பது போன்ற எல்லாவற்றையுமே தனியாக இப்போது முடிவெடுக்காமல், இந்த வாரம் முழுவதுமே இந்த பலன் கண்டிப்பாக பொருந்தும். தனியாக முடிவெடுக்காமல் உங்கள் மேலே அக்கறை கொண்ட ஒருவர் இருக்கிறாங்க இல்லையா, அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், வீட்டில் உள்ள பெரியவங்க ஒரு 60-70 வயசு கடந்தவங்க, உண்மையில் வீட்டில் வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்பது 1000 கோடி ரூபாய் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு சமங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவங்கள் அந்த அளவிற்கு ஒரு பெரிய அளவிலானது. நமக்கு ஒரு இப்போ வந்திருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும் இல்லையா, அப்பொழுது அந்த சூழ்நிலைகளை அவர்கள் எப்படி சமாளித்தார்கள் என்பதை கேட்பதில் உள்ள ஒரு அனுபவ ரீதியிலான ஆலோசனைகளை பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பெரியவங்களை அப்படியே கலந்து ஆலோசித்து விட்டு அதற்கு பிறகு முடிவுகள் எடுக்கக்கூடிய கொஞ்சம் நிதானமாக எல்லாத்திலும் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு தூண்டில் போடக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். இப்படி செய்யலாங்க அப்படி செய்யலாங்கன்னு யாருன்னா ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அதை கூட இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு விட்டு போகக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மீனராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதுலேயும் அரசு வேலை போன்ற எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள். வயசு நெருங்கிக்கிட்டே இருக்குது, 30 வயசு ஆக போகுது, 3-4 அட்டெம்ப்ட் எழுதிட்டேன், ஆனால் இன்னும் அதுக்கான சரியான வாய்ப்புகள் வரல, எப்படி ஜெயிப்பது என்று தெரியவில்லை என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்களே இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் இதோ இருக்கிறது, எது தூரத்திலேயே வெற்றி என்பதை மனசு உறுதியாக நம்பக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஆண்களால் சில சாதகங்கள் நடக்கக்கூடிய தன்மை. அடுத்த வாரத்திலேயே மேலதிகாரிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஆண்களின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். இளைய பருவத்தினர் அனைவருக்கும் கடந்த காலங்களில் இருந்த சோதனைகள் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. புதன் நீச்சமாக ஒரு வாரம் அப்படியே ராசியில் இருந்தது என்பது கணவன் மனைவிக்குள்ள சில பல பிணக்குகளை கொண்டு வந்தது இல்லையா. நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரியான குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்க முடியாத அளவிற்கு மன கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு கொண்டிருந்த தம்பதிகள் எல்லாருக்குமே இப்போது அங்கே 2ஆம் இடத்திற்கு குருவோடு சேர்ந்து புதன் வந்துவிட்டதால் நம்ம செஞ்சது தப்பு அவர் சொன்னதும் தப்பு என்ற மாதிரியான ஒருவரை ஒருவர் பொறுத்து போவதன் மாதிரியான நீங்களே முன்னெடுத்து சுமூகமாக போவதற்கான மன்னிப்பு கேட்குதல் போன்ற சில விஷயங்களை தம்பதிகள் உங்களுக்குள்ளே செய்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல
நல்ல முதன்மை நாளாகவும் இந்த நாள் அமையும். மனம் போல மாங்கல்யம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒருவரை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அல்லது சமூகத்தில் இது சரியாக வருமா என்கின்ற குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் அது நன்றாகவே இருக்கும் என்ற உங்களை பற்றிய உயர் நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மதியம் 3 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில கிரக நிலைமைகளின் மூலமாக நண்பர்களினால் ஏதேனும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி மேன்மைகள், உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள், அதற்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று.